ஹாய் எவ்ரிவன், யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கான கண்டினியூஸ் வீடியோஸில் நாம் இன்றைக்கி நெக்ஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பிஃபோர் சாசர் பீரியடோட ஸ்டார்டிங்கை பார்த்து கேர்மன், சினே உல்ஃப் இவங்களெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி நாம் அதோட கண்டினியூவேஷனை பார்க்க போகிறோம். அடுத்து ஆங்கிலோ சாக்சன் பொயட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸை நம்ம பார்க்கலாம். ஆங்கிலோ சாக்சன் பொயட்ரி அப்படிங்கிறது ஜென்ரலாக அட்வென்ச்சர்ஸ் பற்றி தான் இருக்கும். அப்படி இருந்தாலுமே வார்ஸ் பற்றியும் இருக்குது, சீ வாயேஜஸ், போர், அதுக்கப்புறம் கடல், அங்கே எப்படி ட்ராவல் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த பொயட்ரியில் பார்க்க முடியும். இந்த பொயட்ரியோட ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா மாடர்ன் இங்கிலீஷ் பொயட்ரியோட ஃபார்ம் மாதிரி இருக்காது, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் என் ரைம்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. என் ரைம் அப்படின்னா இப்போ லாஸ்ட்டில் இருக்க வேர்ட்ஸ் ஒரே மாதிரி ரைமிங்காக இருக்கும் இல்லையா, ஸோ அது இப்போ உள்ளது, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக பிகினிங் ரைம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிகினிங் ரைம் அப்படிங்கிறது அலிட்டேஷனை தான் சொல்கிறாங்க. அடுத்து அவங்களோட பொயட்ரியில் ஒவ்வொரு லைன்லேயும் 2 பார்ட்ஸாக இருக்கும். அந்த 2 பார்ட்ஸ்லையும் அக்சென்டட் சிலபிள்ஸ் ஒரே லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிளாக பியோவுல்ஃப் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்க லைன் கிரெண்டல், கோங்கன், காடஸ், ஏரே, பேர். இங்கே ஸ்டார்டிங் லெட்டர் பாருங்களேன், கிரெண்டல் ஜி, கோங்கன் ஜி, காடஸ் ஜி. கிரெண்டல் கோங்கன் அப்படிங்கிறது ஒரு பாட்டு கம்மா போட்டு பிரிச்சிருக்காங்க. காடஸ் அதுலேருந்து இன்னொரு பாட்டு ஸ்டார்ட் ஆகுது, அதில் ஸ்டார்டிங் லெட்டரும் ஜி. இப்படி தான் லெட்டர்ஸ் அகெயின் ஒரே மாதிரி வரும். இதை தான் பிகினிங் ரைம்னு சொல்கிறாங்க. அக்சென்டட் சிலபிள்ஸ் இப்படி இருக்கும். அன்அக்சென்டட் சிலபிள்ஸ் ஒரு ஆர்டராகவே இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹட்சன் புக்கில் கிங் ஆல்ஃப்ரெட் பற்றி தான் இருக்குது. ஓல்டு இங்கிலீஷ் பீரியடில் பொயட்ரிக்கு அப்புறம் ப்ரோஸுமே க்ரோத்தாக ஸ்டார்ட் ஆனுச்சு. பொயட்ரி மேக்ஸிமம் இங்கிலாண்டில் நார்த் சைடில் தான் டெவலப் ஆனுச்சு. பட் ப்ரோஸ் அப்படிங்கிறது இங்கிலாண்டில் சவுத் சைடு தான் ஸ்டார்ட் ஆனுச்சு. ஜென்ரலாக ஓல்டு இங்கிலீஷ் ப்ரோஸ் அப்படின்னு பார்க்கும்போது லாங்குவேஜ், ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் லிட்ரேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஒரு நல்ல ஸ்டோரி, நாவல் படிக்கிற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ஓல்டு இங்கிலீஷ் ப்ரோஸ்க்கு இருக்காது. கிங் ஆல்ஃப்ரெட் ஒரு ப்ரோஸ் ரைட்டர், தென் டிரான்ஸ்லேட்டர். அந்தளவுக்கு பெரிய டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு இல்லைனாலும் வெர்னாக்குலர் லாங்குவேஜை சிஸ்டமேட்டிக்காக யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் கிங். அவர் லாட்டினில் இருந்த நிறைய இம்பார்ட்டன்ட் புக்ஸ் இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. வெனரபிள் பீட், இவரை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இவர் ஒரு ஹிஸ்டாரியன். இவர் ஒரு இம்பார்ட்டன்ட் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காரு. லாட்டின் எக்லசியாஸ்டிக்கல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது, அதை இவரே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. பட் ஓல்டு இங்கிலீஷ் ப்ரோஸோட மிகப்பெரிய மோனியூமெண்ட், நினைவு சின்னம் அப்படின்னா ஆங்கிலோ சாக்சன் கிரானிக்கல் தான். இதே கிங் ஆல்ஃப்ரெடுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் அவரோட கைடன்ஸில் இது ஒரு நேஷ்னல் ஹிஸ்ட்ரியாக சேஞ்ச் பண்ணி இது எது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா 1154 வரைக்கும் இருந்துச்சு. அடுத்து நார்மன் கான்குவெஸ்ட்டுக்கு அப்புறம் சாசர் பீரியட் வரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். நார்மன் கான்குவெஸ்ட்லேருந்து 1066 13th century ஸ்டார்டிங் வரைக்குமே இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒரு ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே போராட வேண்டியது இருந்துச்சு. வில்லியமோட இன்வேஷனுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 200 இயர்ஸாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரொம்ப டல்லாகவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவரோட கான்குவெஸ்ட்டுக்கு அப்புறம், வில்லியம் த நார்மண்டிக்கு அப்புறம் இன்னும் ஒரு 150 இயர்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இல்லாமே போயிடுச்சு. ஏன்னா ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் தான் அப்போது ரொம்ப டாமினன்ட் பண்ண ஸ்டார்ட் ஆனுச்சு. ஃப்ரான்ஸை சேர்ந்த வில்லியம்க்கு அப்புறம் இங்கிலாண்டை சேர்ந்த கிங் ஜான் தான் ரூலுக்கு வந்தார். அப்போ தான் இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட ரிவைவல் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. கிங் ஜான் வர வரைக்குமே அங்கே லோக்கல் பீப்புளுக்கும் இன்வைட் பண்ண பீப்புளுக்கும் ரொம்ப பெரிய என்மிட்டி இருந்துச்சு. இவர் வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ளே இருந்த என்மிட்டி குறைஞ்சி போயிருந்தது. இதுக்கு ரீசன் கிங் ஜான் தான், பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக. ஏன் அப்படின்னா இவர் நிறைய பவர் ஷோ பண்ணார் பீப்புள்கிட்ட. ஸோ எல்லாத்தையும் அதனால் லோக்கல் பீப்புளும் இன்வைட் பண்ண பீப்புளும் ஒன்று சேர்ந்து இவருக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. இந்த சிச்சுவேஷனில் தான் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு சாலடைஸ் கிடச்சிது. ஏன்னா அதுக்கு போட்டியாக இருந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் தான் தன்னோட ஸ்ட்ரென்த்தனை இழந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு ஒரு பர்டிகுலர் ஹிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் கிடச்சிது. இந்த ரிவைவலோட ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் க்ரியேஷன் தான் ப்ரூட்டு. இதை லேமன் அப்படிங்கிற ஒரு ப்ரீஸ்ட் 1205 இதை முடித்தார். 30,000 லைன்ஸ் இதில் இருக்குது. இது ஓல்டு பிரிட்டன் ஹிஸ்ட்ரியை சொல்கிற ஒரு புக்கு. இதில் கிங் ஆர்தர் அவங்களாம் வருவாங்க. இந்த புக் வேஸ் அப்படிங்கிற ரைட்டரோட ஃப்ரெஞ்சு கிரானிக்கலை பேஸ் பண்ணது. இதில் செல்டிக்கு, ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷ் இதோட 3 இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கும்.
இதே பீரியடில் தான் ரைட்டர் ஆம் எழுதின ரிலீஜியஸ் புக்ஸ் ஆமுலம், ஆன்கன்ட்ரில், தென் போம் த அவுல் அண்ட் த நைட்டிங்கேல். அவுல் அண்ட் த நைட்டிங்கேலில் வந்து அலிட்ரேஷன் யூஸ் பண்ணலை, பிகினிங் ரைம் யூஸ் பண்ணலை, ஃப்ரெஞ்ச் எண்ட் ரைம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே ஆன்கன்ட்ரில் அப்படிங்கிற ப்ரோஸ் ரிலீஜியஸ்குள்ளே போகிற விமனுக்கு வந்து ஒரு கைடன்ஸாக இருந்தது. த அவுல் அண்ட் த நைட்டிங்கேல் பியூட்டிஃபுல்லான டைலாக் போம் 1220 எழுதினது. இந்த போமில் 2 பேர்ஸ் டிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நாம் 14th செஞ்சுரியோட ஸ்டார்டிங் பீரியட்லேருந்து சில இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸை பார்க்கலாம். ராபர்ட் மேனிங் ஹேண்ட்லிங் சின், பாவங்களை பற்றின ஒரு மேனுவல், அது 1303 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கர்சர் மண்டி, இது அனானிமஸ் ஒர்க், இது 1340 வந்திருக்கு. இந்த 2 புக்ஸுமே ஃப்ரெஞ்சு லாங்குவேஜோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு. அடுத்து கர்சர் மண்டி, இது அனானிமஸ் ஒர்க், இது 1320 25 வரைக்கும் வந்தப்போ இதில் பைபிளோட ஸ்டோரிஸும் சயின்ஸோட ஹிஸ்ட்ரியும் இருக்குது. ஸோ இந்த 3 புக்ஸுமே ஹேண்ட்லிங் சின், கர்சர் மண்டி, ஐன்பைட் ஆஃப் ஐன்பைட், இது எல்லாமே ரிலீஜியஸ் புக்ஸ் தான். இப்போ நாம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி க்ரியேட் ஆனதுன்னு பார்க்கலாம். நார்மன் கான்குவெஸ்ட்டுக்கும் சாசர் பீரியடுக்கும் இடையில இருக்க பீரியட் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை விட இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துச்சு. இந்த 300 இயர்ஸில், அதாவது நார்மன் கான்குவெஸ்ட்லேருந்து சாசர் பீரியட் வரைக்கும் ப்ரோஸ்லேயும் சரி பொயட்ரிலையும் சரி கிரேட் ஒர்க் இல்லை. இந்த பீரியடில் தான் மாடர்ன் இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு, லாட்டினு, ஓல்டு இங்கிலீஷ் இதிலெல்லாம் முட்டி மோதி ஒரு நேஷ்னல் லாங்குவேஜாக எல்லா பீப்புளும் பேசுகிற லாங்குவேஜாக சேஞ்ச் ஆனது. ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு மிக்ஸ்டு காம்பவுண்ட் லாங்குவேஜ். ஃப்ரெஞ்சு, லாட்டினு, ஓல்டு இங்கிலீஷ் இதெல்லாம் சேர்ந்த ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதோட கிராமர் பேட்டர்ன் தென் வெக்காபுலரி இது ரெண்டும் பழைய ஆங்கிலோ செக்ஷன் ஓல்டு இங்கிலீஷ் இருக்கு இல்லையா, அந்த லாங்குவேஜ் மேலே நார்மன் ஃப்ரெஞ்ச் ஏற்படுத்தின இன்ஃப்ளூயன்ஸ் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சுருக்கமாக சொல்லணுன்னா ஓல்டு இங்கிலீஷ் மேலே நார்மன் ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுனால அது ஒரு நியூ லாங்குவேஜாக க்ரியேட் ஆகியிருக்கும். அந்த நியூ லாங்குவேஜ் தான் மாடர்ன் இங்கிலீஷ். இதுக்கு முன்னாடி நார்மன் ஃப்ரெஞ்சு தான் அஃபிஷியல் லாங்குவேஜ், தென் ஃபேஷனபிள் லாங்குவேஜ். இருந்தாலுமே 14th செஞ்சுரியோட ஸ்டார்டிங்கில் இங்கிலீஷ்க்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் முழுசாக இல்லை. 1362 கிங் எட்வர்டு III இனிமேல் வந்து கோர்ட்டில் அஃபிஷியல் லாங்குவேஜ்லாம் ஃப்ரெஞ்சு கிடையாது, இங்கிலீஷ் தான் அப்படின்னு சொன்னார். இது சொன்னதுக்கு 100 இயர்ஸ் முன்னாடியே நிறைய பேர் ஃப்ரெஞ்ச் ரொமான்சர்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. இதிலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஈவன் ஃப்ரெஞ்சே தெரியலனாலும் அதில் ஒரு லிட்ரேச்சரில் இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க பீப்புள். அடுத்து நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜோட டைலாக்ஸ் எப்படி இருந்துச்சு, சாசரோட பாட்டு அதில் என்னென்னு பார்க்கலாம். என்ன தான் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் மறைஞ்சிக்கிட்டே இருந்தாலும் இங்கிலீஷ் அதோட ஸ்டாண்டர்டைசேஷனை இன்னும் எடுக்கலை. இங்கிலாண்டில் ஒவ்வொரு பிளேஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி இங்கிலீஷ் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது தான் ஈஸ்ட் மிட்லாண்ட் இங்கிலீஷ் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஈஸ்ட் மிட்லாண்ட் இங்கிலீஷை தான் லண்டன்லேயும் பேசினாங்க, ஆக்ஸ்ஃபோர்டு, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிஸ்லையும் பேசினாங்க. இந்த பீரியடில் தான் சாசரும் தன்னோட ஒர்க்ஸை வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணார். அப்போ அவர் சூஸ் பண்ணது ஈஸ்ட் மிட்லாண்ட் இங்கிலீஷ் தான். இவர் எழுதினதுக்கப்புறம் தான் அது ஒரு நேஷ்னல் லாங்குவேஜாக சேஞ்ச் ஆனது. இந்த வீடியோவில் நம்ம பிஃபோர் சாசர் பீரியடோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸை பார்த்தோம். லேமனோட பிரெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆம்லம், ஆன்கன்ட்ரில், த அவுல் அண்ட் த நைட்டிங்கேல் இந்த மாதிரியான ஏர்லி மிடில் இங்கிலீஷ் ஒர்க்ஸையும் பார்த்தோம். தென் 14th செஞ்சுரி ஸ்டார்டிங்கில் இருந்த கர்சர் மண்டி, அன்பைட் ஆஃப் ஐன்பைட், தென் ஹேண்ட்லிங் சின் இந்த மாதிரியான ஒர்க்ஸையும் பார்த்தோம். பர்டிகுலராக நார்மன் கான்குவெஸ்ட்டுக்கு அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி ஒரு மிக்ஸ்டு தென் காம்பவுண்ட் லாங்குவேஜாக சேஞ்ச் ஆனது, தென் டைலாக்ஸ்லேருந்து எப்படி ஈஸ்ட் மிட்லாண்டு இங்கிலீஷ் நேஷ்னல் லாங்குவேஜாக மாறுனுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் சாசரோட பாட்டு என்னங்கிறதையும் பார்த்தோம். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.